அவனவனும் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடையலாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கபடியாக. ஆமா, நல்ல கவனிங்க. இது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். உங்கள் வாழ்க்கையில் குறைவு வருவதற்கு காரணம், நல்ல கவனிங்க, இந்த வசனம் சொல்லுது. அந்த 8ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடையவர்களாயும், நல்ல கவனிங்க, எல்லாவற்றிலையும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணம், குறைவில்லாமல் சம்பூர்ணம் அடையும் வரைக்கும். சம்பூர்ணமாக வரணும்னா வேலை செய்தாலும் இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் நீ எதை செய்தாலும் உண்டு வாழ்க்கையில் சம்பூர்ணமாய் மாறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ சிறுக விதைச்சின்னா சிறுக கிடைக்கும், பெருக விதைச்சின்னா பெருக கிடைக்கும். அப்படி நீ விதைக்கிறது உனக்கு அது என்னது கஷ்டமாக இருக்குதுன்னா செய்யாத. இல்லை, செய்கிறதுனால நீ மனப்பூர்வமாக செய்யாதனால உனக்கு என்ன கிடைக்கல? பலன் கிடைக்கல. நீ யோசிச்சுன்னுக்கிற, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், ஒன்றும் கிடையாது. நீ சம்பூர்ணமாக அடையணும்னு சொன்னால் வாழ்க்கையில், உன் வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சம்பூர்ணம் அடையாததுக்கு காரணம் நீ மனப்பூர்வமாக செய்யலை. ஏதோ கட்டாயத்துக்கு செய்கிற, தேவையில்லாமல் ஏதோ ஒன்று செய்கிற, இந்த பாஸ்ட்டுக்கு தானே கொடுக்குறேன், இந்த இங்கே தானே கொடுக்குறேன், அங்கே தானே கொடுக்குறேன், இதை தான் செய்கிறேன் அப்படின்னு செய்யும்போது அது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அது வாழ்க்கையில் அதே நிலைமையில் தான் இருக்கிற, மாற்றம் வரல. பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றம் வரல, குடும்பத்தில் மாற்றம் வரல, பிஸ்னஸில் மாற்றம் வரல, வாழ்க்கையில் மாற்றம் வரல. மாற்றம் வராததுக்கு காரணம் இருதய கடினத்தினால உனக்கு மாற்றம் வரல, நமக்கு மாற்றம் வரல. புரியுதா? அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மாற்றிக்கொள்ளுங்க. இது நீங்கள் மாறலைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையும் மாறாது, குடும்பமும் மாறாது, பிள்ளைகளோட வாழ்க்கை மாறாது. உதாரணத்துவ குணமாக கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீ செய்யும்போது, தயவுசெய்து சொல்கிறேன், இது மெசேஜ் சொல்ல, இது நான் மெசேஜுக்கு போனால் அது நிறைய போயிடும், அதனால் அதை விட்டுட்டேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உதாரணத்துவ குணமுள்ளவர்களாய் மாறும்போது கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை செழிப்பாக்க உதவி செய்வார். சம்பூர்ணம் அடையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சம்பூர்ணமாய் மாறணும். புரியுதா? பைபிள் காலேஜ் வரோம் அல்லது நம்ம ஏதோ இதில் பங்கெடுக்கிறோம், நம்மளால் முடிஞ்சது செய்யணும். இது நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. நல்லா கேட்டுங்க, தரித்திரத்திலையும் உதவி செய்தாங்களாம், தரித்திரத்திலையும் அவங்க கொடுத்தாங்களாம். கர்த்தருடைய ஊழியத்துக்கு தரித்திரம், கொடிய தரித்திரம், அதில் கூட கொடுத்தாங்களாம். ஒரே ஒரு காசு இல்லை, அவ்வளோதான், சாப்பிட்றாங்க, சம்பாதிக்க வழி இல்லை, அதை கொடுத்தாங்க. கர்த்தர்களை ஆஸ்வதித்தார். உங்களையும் என்னையும் ஆஸ்வதிக்க வேண்டுமானால் நாம் இருக்கிற நிலைமை நமக்கு மாறணும்னு சொன்னால், நாம் கர்த்தருக்காக கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே வாழ்க்கையில் மாற்றத்தை செய்வார். புரியுதா? அதனால் தயவுசெய்து நீங்கள் இன்றைக்கி இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வராது. திருச்சபையில் நீங்கள் பங்கெடுக்கிற உங்களுடைய பங்கு அது மிகுதியாக இருக்காது. அதனால் நீங்கள் இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். யார் இடத்துல எதிர்பார்க்கிறார்? யார் இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார்? என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் செய்கிறது குறைவாக இருக்குதா, நிறைவாக இருக்குதா, இல்லை நான் செய்து கரெக்டாக தவறான்றதை கர்த்தர் என்னிடத்தில் சரிபார்க்க விரும்புகிறார். நாம் நம்மிடத்தில் சரிபார்க்கப்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, தயவுசெய்து இந்த மாதத்துலேருந்து ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வாங்க.
நீங்கள் கொடுக்கறதுலையா இருக்கட்டும், அது எல்லா காரியங்களில் நீங்கள் வித்தியாசமாய் மாறுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். நாம் தேவனுக்கு உற்சாகமாய் கொடுக்க, அது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினேங்கிறது என்ன தெரியல, அது சொல்லினேன்னா நீங்கள் இன்னும் அதே வறுமையில் தான் வறுமையில் மாற மாட்டேறீங்கன்னு சொல்கிறாரு. அந்த வறுமை மாறணும்னு சொன்னால் விதைச்சா தான் மாற முடியும். நிலத்தில் பயிரிட்டால் தான் நாம் என்ன பண்ண முடியும், செழிப்பாக முடியும். அப்படி இல்லைன்னா மாறவே முடியாது. அதனால் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய காரியங்களை கர்த்தர் மாற்றிக்கொள்ள விரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு பேச முடியாது. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Rima kadarala riba darala riba laba raba laba. Hallelujah. 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 Oh, praise Jesus. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம். ஓ பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஓ ரீமா கதரல ரீபா தரல ரீபா லப ரப லப ரப. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. நடப்பதெல்லாம் உம்மை அல்லாமல் என்னால் ஏதும் செய்யலாகுமோ. நடப்பதெல்லாம் உம்மை அல்லாமல் என்னால் ஏதும் செய்யலாகுமோ. ஆகும் நீ சொல்ல என்றுமே கூடாததே உம்மால் ஒன்றுமில்லையே. ஆகும் நீ சொல்ல என்றுமே கூடாததே உம்மால் ஒன்றுமில்லையே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் என்னை பாராட்டு. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் என்னை பாராட்டு. கொல்லவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. கொயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. அனைவரும் வடிவமைப்பும் தேவனே, நடத்தும் தேவனே. வடிவமைப்பும் தேவனே, தேவனே. தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் என்னை பாராட்டு. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் என்னை பாராட்டு. தெய்வ சமூகத்தில் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாள் நீர் எங்களோடு பேசும். உடைய மறைப்பொருள் ரகசியங்கள் எங்களோடு பேசும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த 7வது மாதத்தில் நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு எங்களோடு பேசும்படியாய் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தத்தை கேட்கல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டதாக இந்த கால வேளையில் நம் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனங்களோடு கூட நாம் தேவ சமூகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு
மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய நாமம் எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? தரிக்கப்பட்டது. இப்போ நான் யாரா இருக்கிறேன் என்பதை முதலாவது தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம் யார் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள. இன்னைக்கு நாம் கிறிஸ்துவலாக இருக்கிறது மாத்திரமல்ல, நான் யாரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாரோடு இருக்கிறோம் என்பதை தெரிந்தாதான் நாம் என்ன பண்ணலாம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் இருக்க முடியும். யாரோடு கூட இருக்கிறோன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வத்தோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை கரம் பிடித்து என் தேவனாகிய கர்த்தரோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கள். நான் என் தேவனாகிய கர்த்தரோடு கூட இருக்கிறேன். அப்படி நான் தேவனோடு இருக்கிறேன்னு சொன்னால் என் வாழ்க்கை எப்படியாக இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் தேவனோடு இருந்தால் மாத்திரம்தான் எனக்கு என்ன வரும்? மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். அந்த மகிழ்ச்சிக்கு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சி நான் பெற்றுக்கொள்ளணும் அல்லது சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? நான் என்ன செஞ்சால் தான் மகிழ்ச்சிக்குள்ளே போக முடியும்? இல்லை ஒரு 2 கோடி ரூபாய் வந்துடுச்சு, ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க லாட்ரியில் பணம் எத்தனையோ கோடி பணம் விழுந்து போச்சு, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் கடைசியில் அந்த பணத்தையும் வாங்க முடியாது, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரான். அல்லேலூயா. மகிழ்ச்சி பாருங்கள், பணம் வந்தவொடனே மகிழ்ச்சி வரணும் பார்த்தா சாவு வந்துடுச்சு. ஒருத்தருக்கு லாட்ரியில் பணம் எத்தனையோ கோடி விழுந்துருச்சுன்னு சொல்லி அதை கேட்ட உடனே அந்த கேட்ட மாத்திரத்தில் அவருக்கு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சான். என்னது? பணம் மகிழ்ச்சி கொடுக்காதுங்க, மரணத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பணம் மகிழ்ச்சியை கொடுக்காது, பதவி மகிழ்ச்சியை கொடுக்காது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தன்னுடைய பலன் என்ன செய்யாது? மகிழ்ச்சியை கொடுக்காது. மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஒரே ஒரு வழி என்னதான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மகிழ்ச்சி தருகிற தெய்வம் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கும்போது, தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. நீதிமொழியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழியின் புத்தகம் 30:5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு, தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவர் கேடகமானவர். முதலாவது பார்த்தீங்களா? இன்னத்தை பார்த்தா அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் பாதுகாப்பாக இருப்பாராம். அல்லேலூயா. மகிழ்ச்சி அப்போ தாங்க வரும். இப்போ நீங்கள் போயினே இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் மடக்கி மிரட்டுறாங்க, ஏதோ செய்கிறாங்க. அப்போ உங்கள் கூட வர ஆள் பலசாலியாக இருந்தாக்க என்ன பண்ணார்? டே இங்கே வா, ஏன் மிரட்டுற? எங்கள் பொண்ணு, எங்கள் பையன், எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை பேசுனவொடனே அவன் என்ன பண்ணுவான்? போயிடுவான். இவன் வரும்போது இவனை கேட்டவொடனே பார்த்தவொடனே மிரண்டு போய் அவன் வர்றதை பார்த்து இவன் கூட வர பாதுகாப்பாக வர ஆள் மிரண்டு போயிட்டான்னு வச்சுக்கேன், அவன் இன்னும் பயங்கரமாக மிரட்டிடுவான். அல்லேலூயா. அப்போ நம்ம கூட வர ஆள் யாராக இருக்கணும்? பலசாலியாக இருக்கணும், பாதுகாப்புள்ள ஆளாக இருக்கணும். இன்றைக்கி செக்யூரிட்டி இருக்குது, கேமரா இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் காணாமல் போயிடுது. ஏன்னா பாதுகாப்பு இல்லாத அந்த சூழ்நிலை நினைக்கிறோம் நம்ம பாதுகாப்பு வச்சுருக்கோம், ஆனால் அந்த பாதுகாப்பெல்லாம் விருதாய் காணப்படும். ஆனால் இங்கே வார்த்தை சொல்லுகிறது, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. என்ன சொல்ற பாருங்க? தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் பாதுகாப்பானவர். அல்லேலூயா. அப்படிதானே? தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க? பாதுகாப்பா. அப்போ பாதுகாப்பா ஆயிட்டாருன்னா யார் எது பண்ணாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. எது வந்தாலும் 1 இல்லை 2 இல்லை, மந்திரம் பண்ணட்டும், சூனியம் பண்ணட்டும், பலசாலி வரட்டும், படம் வரட்டும், எது வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா முழங்கால் படிட்டு சொன்ன ஆண்டவர் நீ என் கூட இருக்கிறவர். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் நீங்கள் என் கூட இருக்கிற பாதுகாப்பான தேவன் நம்ம மத்தியில் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சேதத்தை கொண்டு வர மாட்டார். அல்லேலூயா. சேதத்தை உண்டு பண்ணவும் மாட்டார், சேதத்தை கொண்டு வரவும் மாட்டார். சேதத்தை கர்த்தர் தடுப்பார். சேத உண்டு பண்ணுகிறதை கர்த்தர் தடுப்பார். சேதத்தை மாற்றுகிற தேவன் நம்மத்தில் இருக்கிறார். நமக்கு சேதத்தை என்ன செய்வார் தெரியுமா? பாதகமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நமக்கு சேதம் உண்டு பண்ணுகிறத நமக்கு சாதகமாக மாற்றுவார். அதை நமக்கு என்ன மாற்றுவார்? சாதகமாய் மாற்றுவார். பாதகத்தை கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற்றுகிற தேவன், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர்.
அவர் நமக்கு எதிராய் நமக்கு எதிராய் வருகிறவரை அதுதான் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, நான் என்ன பண்றேன், யுத்தம் செய்யறேன். யுத்தம் என்னுடையது, உங்களுடையது இல்லை. ஏன்னா நீ இருக்க வேண்டிய இடம் எங்க இருக்கணும் தெரியுமா? கர்த்தரிடத்தில் இருக்கணும், வார்த்தைக்குள்ள இருக்கணும். இந்த வார்த்தை உனக்குள்ள இருந்தா மாத்திரம், நமக்குள்ள இருந்தா மாத்திரம் தான் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கிரியை செய்யும், எனக்கு கிரியை செய்யும், நமக்கு கிரியை செய்யும். அப்படி இல்லைன்னு சொன்னா கிரியை செய்ய மாட்டாது. ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அமுதமே கிடைக்காது, கிடைக்காது செல்வமே நான் தேடியும் கிடைக்காது. செல்வமே நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இன்பமே சமூகமே, எத்தனை இன்பமே சமூகமே. உள்ளமோ உடலுமே ஏங்குதே, என் உள்ளமோ உடலுமே ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் நமக்கு கேடகமாய் பாதுகாவலாய் வருகிற தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவதா நாம் பார்க்கிறோம், 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். ஹல்லேலூயா. வார்த்தை சொல்கிறது, வார்த்தை உன்னிடத்தில் என்ன பண்ண, குறைவாய் வரக்கூடாது, அது நிறைவாய் காணும். இந்த வார்த்தை குறைவாக இருந்துச்சுன்னா அவர் உன்னை என்ன சார் கடிந்து கொள்வார். நீ வார்த்தை என்ன, நிறைய பேர் வார்த்தை கூட்டி சொல்லி குறைச்சி சொல்கிறாங்க. கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இந்த வார்த்தை அத்தனையும் ஜீவனுள்ள வார்த்தைகள். அடுத்த வசனம் பாருங்க. 2 மனு உம்மிடத்தில் நான் மரிக்கும் பரியந்தமோ அவைகளை எனக்கு மறுக்காமலும் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடையதனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம கேட்கறது தான் இதான் கேட்கணும். ஆண்டவரே,
நான் பெரிய ஐஸ்வரனாக ஆகிட்ட உடனே என்ன பண்ணுறான், நான் எனக்கு நிறைய காரு பங்களாலாம் வந்துட்டால் இன்றைக்கி நிறைய ஊழியக்கார நாங்கள் பேசினுக்கிறோம், ஊழியக்காரங்க இல்லை நிறைய விசுவாசம் நிறைய காரியங்களை பேசுகிட்ட பேசியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி அநேக இடத்துல பணம் வந்ததுனால பணம் வந்து என்ன செய்கிறது, தங்களை என்ன பண்ணிக்கிறார்கள், மேன்மையாய் காட்டிக்கொள்ளுகிறார்கள். அந்த பணத்தினால் மேன்மையாய் காட்டப்படும் போது அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போகும்போது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, தேவன் அற்றவராய் காணப்படுகிறார். தேவன் இருக்கிறார், ஆனால் தேவன் இல்லாதவராய் இருக்கிறார்கள். தேவன் இருக்கிறார், ஆனால் அவர்களுக்கு தேவன் இல்லாதவர்களாய் தெரிகிறார். ஏன்னு சொன்னால் அவருடைய ஐஸ்வர்யம் என்ன செய்யப்படுகிறது, தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போய் விடுகிறது. முதலாவது காரியம். இரண்டாவது, இந்த வார்த்தை இருக்குமானால், அந்த வார்த்தை நமக்குள்ள நம்மோடு இருக்கும்போது, தேவன் இருந்தாலும் இல்லை என்றாலும் பணம் கொடுத்தாலும் பணம் கொடுக்கலாம், எப்போதும் அவரோடு இருக்கிற ஒரு அனுபவத்தில் காணப்பட வேண்டும். தேவனோடு இருக்கிற அனுபவம் நமக்கு வர வேண்டுமானால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறவர்களா இருப்போம் என்று வேதம் சொல்லுது. பரிபூர்ணம் அடையும் போது நான் என்ன செய்கிறேன், தேவனை என்ன செய்கிறேன், மறுதலிக்கிறேன், தேவனை விட்டு தூரமாய் போகிறேன். அப்படி அது இல்லாமல் ரெண்டாவது பணம் இல்லாமல் தரித்திரமாய் மாறும்போது நான் என்ன செய்கிறேன், திருடி என்னுடைய வாழ்க்கை அநேக காரியங்களை செய்து, தவறான காரியங்களை செய்து எப்படியாவது முன்னுக்கு ஏறணும், எப்படியாவது செய்ய வேண்டும் சொல்லி நான் தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணப்படுகிறேன், தூஷிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு அநேக கிறிஸ்துடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியங்கள் நாம் அனுமதிக்க கூடாது. ஒன்று, ஐஸ்வர்யத்தை நாம் கேட்டாக்கா ஐஸ்வர்யத்தை தருவார், ஆனால் அதனால் தேவனை விட்டு நாம் என்ன பண்ணுவோம், தூரமாய் போய் விடுவோம். அல்லது தரித்திரம் வருமானால் நாம் என்ன செய்வோம், தேவனை தூஷிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். இன்றைக்கு இந்த ரெண்டு காரியங்களை நம்முடைய இருதயத்தில் இல்லாதபடி தேவன் எப்போது நமக்கு கொடுக்கிற ஒரு நிலைமைக்குள்ள நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் தான் தேவன் எப்போதும் ஒரே நிலைமையில கொண்டு போவார். நாம் தேவனை விட்டு தூர போகாமலும் நாம் தேவனோடு கூட இருக்கிற அனுபவம் நம்மிடத்திலே காணப்படாதபடி காணப்படும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணும், அவனுடைய வார்த்தை கேட்கிற இருக்க நான் வேதம் 5 வாசித்து என்ன சொல்றாரு, தேவனுடைய வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டதா இருக்குதா, புடமிடப்பட்டதா இருக்குது. இந்த புடமிடப்பட்ட வசனத்துக்கு நாம் நம்ம என்ன பண்ண வேண்டும், மாற்றிக்கொள்ளணும். தரித்திரமாய் இல்லை வறுமையாய் பிரச்சனைகள் போகாதபடி எப்போதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானால் அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யும் தெரியுமா, சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு போவோம். அதுதான் சொல்லுகிறது. அடுத்து இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5:11 இங்கே நாம் பார்த்தோம். அங்கே சொல்லப்படுகிறது மத்தேயு சுவிசேஷம் 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமென். ஹல்லேலூயா. பணம் வந்துட்டா சந்தோஷம் கிடையாதுங்க, பதவி வந்துட்டா சந்தோஷம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் உங்களை என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவோம், எல்லாம் நடக்கும். ஆனால் கவலைப்படாத. ஆனால் இந்த உலகம் நமக்கு என்ன இல்லை, சதம் இல்லை. இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறது மாத்திரமல்ல, பரலோகத்தில் நாம் போகிறோம். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு காரியங்கள், ஏன்னா வேகமாய் ஓடிக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டிய இடம் தேவனிடத்தில், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான். இங்கே சொல்லுது, என் நிமித்தம் உங்களை என்ன பண்ணுவாங்க, நிந்திக்கப்படுவார்கள், பலவிதமான தீமைகள் வரும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஆனால் சந்தோஷத்தை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எது வந்தாலும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, ஏன்னா நாம் தேவனோடு இருக்கிறோம். 13 பாருங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆமென். அல்லேலூயா. உங்க சந்தோஷம் மிகுதியா இருக்கணும்னா நாம எப்போதும் ஒளிச்சமா உப்பா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்கணும். அப்படி இருந்தா மாத்திரம் தான் காணப்படும். அடுத்து இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நீதிமொழி புத்தகம் 29:25 வாசித்து பாருங்க. சொல்றாரு பாருங்க. நீதிமொழி புத்தகம்
மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ எங்க வைப்பாங்க? உயர்ந்த அடைக்கலத்தில். உயர்ந்த இடத்துல போக முடியும். பணம் வந்தால் உயர்ந்த இடம் வராதுங்க, பதவி வந்தால் உயர்ந்த இடம் வராது. உலகத்தில் உயர்ந்ததாக காணப்படும், ஆனால் பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்தில் உயர்ந்த இடத்துல போக முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா நாம் என்ன பண்ணோம்? மாற வேண்டும். அதுதான் சொல்லுகிறார். என்ன சொல்றார் வசனம்? மறுபடியும் வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தரை நம்புகிறபடினால என்ன பண்ணுவேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைக்கப்படுவேன். உயர்ந்த அடைக்கலத்தில். இந்த பூலோகத்தில் இருக்கிற நாட்கள் பணம் அல்ல, பொருள் அல்ல, இல்லை பதவி அல்ல, ஆனால் கர்த்தரை தேடுகிற எனக்கு எப்போதும் சந்தோஷமும் இருக்கும். உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைக்கப்படுவேன். ஏன்னா உலகம் எப்போதும் என்னை பார்த்து கொண்டிருக்கு. உலகத்தில் உள்ளவர்கள் எப்போதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நான் யாரோடு இருக்கிறேன் என்பதுதான் முக்கியமான காரியம். கர்த்தரோடு இருப்பேனானால் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தரோடு நாம் இருப்போமானால், வார்த்தைக்குள்ளே நாம் இருப்போமானால் தேவன் நம்மை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. அடுத்து வேதம் சொல்கிறது நாம் உயர்ந்த இடத்துல வைக்கப்படுகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 139 சங்கீதம் 15 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 139. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் எலும்புகள் தேவனுக்கு மறைவாக இருக்கவில்லை. ஏன் தெரியுமா? நான் வினூத்திர விசோதமாக என்ன பண்ணப்பட்டேன்? நான் என்ன உருவாக்கப்பட்டேன், நான் படைக்கப்பட்டேன். அந்த உருவாக்கப்பட்டதுனால என்னுடைய எலும்புகள் நரம்புகள் எல்லாவற்றையும் உருவாவதற்கு முன்பே தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. உலகம் பார்க்காதிருக்கலாம், உலகத்தில் உள்ளவைகள் பார்க்காதிருக்கலாம், ஆனால் தேவன் நான் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னவே என் எலும்புகள் உருவாகும் போதே அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? என்னை பார்த்திருக்கிறார். என்னை அவர் பார்த்திருக்கிறபடினால அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. உமது புத்தகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது நம்முடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பே கர்த்தர் பார்த்திருக்கிறாரா. இங்க சொல்றாரு அப்பவே ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டுருச்சு. எப்பவே என்னுடைய எலும்புகள் உருவாகும் போதே நான் யாருக்குரியவன் எழுதிடுச்சு. ஆனால் நல்லா கவனிங்க, முக்கியமான காரியம் இதில் நல்லா கவனித்து பார்க்கணும். இந்த வசனம் சொல்லுகிறது தாயின் வயிற்றில் எலும்புகள் உருவாவதற்கு முன்னவே கர்த்தர் என்ன பண்ணி பார்த்துருக்கிறாரு, அவர் தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனால் அப்போவே என்ன பண்ணப்பட்டுட்டு ஜீவோசர் பேர் எழுதப்பட்டுடுச்சு. நான் பரலோகத்துக்குரியவன் என்பதை எழுதியாச்சு. ஆனால் அதை தக்க வைத்து கொள்வது, அதை கடைபிடிப்பது யார்கிட்டக்குது? என்கிட்டக்குது. சும்மா என் பேர் எழுதிடுச்சு, குழந்தை பிறக்கும் எலும்புகள் உருவாக்கும்னு எழுதிடுச்சு. ஆனால் எழுதப்பட்ட நான் அந்த எழுதப்பட்ட இடத்துக்கு செல்வதற்கு நான் தகுதியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எழுதப்பட்டாச்சு. எங்க? பரலோகத்துக்குரியவன் ஜீவ புத்தகத்தில் என் பேர் எழுதப்பட்டாச்சு. அப்பவே எழுதியாச்சு. கருவிலே உருவாகும் முன்னே என் எலும்புகள் நரம்புகள் உருவாகும் முன்னவே நான் யாருக்குரியவர்கள், யாருக்குரிய மகன் மகள் என்பதை தேவன் எழுதிட்டார். ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்வது என்னிடத்தில் இருக்குது. அல்லேலூயா. யார் இடத்துல இருக்குதுங்க? யாருக்கிட்ட இருக்குது? பரலோகத்துக்கு போகிறது யார்கிட்ட இருக்குது? சொல்லுங்களேன், வாயத்தன்னு சொல்ல. யார்கிட்ட இருக்குதுங்க? என்கிட்ட தான் இருக்குது. பரலோகத்துக்கு போகிறதும் போகாதும் என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் புத்தகத்தில் எழுதியாச்சு.
நான் பரலோகத்துக்குரிய என்பது எழுதியாச்சு, எலும்புகள் உருவாகும்னு எழுதியாச்சு. ஆனால் வாழ்கிற வாழ்க்கையில் நான் தேவனுக்கு பிரியமாய் வார்த்தை எனக்குள்ள வாழ்கிறதா, நான் வார்த்தைக்குள்ளே நான் இருக்கிறேனா என்பதை நாம் கடைபிடித்தால் மாத்திரமே நித்திய ஜீவனுக்கு செல்ல முடியும், பரலோகத்துக்கு செல்ல முடியும், பரலோகத்தில் வாழ்வதற்குரிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் இந்த பூமிக்குரிய மனுஷியை வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமே தவிர பரலோகத்துக்கு செல்ல முடியாது. ஆனால் பேர் எழுதப்பட்டாச்சு, ஆனால் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. செல்வதற்குரிய தகுதி என்னிடத்தில் இல்லை. நான் அதை பெற்றுக்கொள்வது நான் பிரயாசமும் படலை, அதுக்கு முயற்சியும் எடுக்கலை. அதற்காக என் ஜீவனை நான் கொடுக்கவும் விரும்பலை. நான் சுகமாய் வாழ விரும்பினேன், நான் நன்மை செய்ய நினைக்கிறேன்னு சொல்லி என்னையே நான் கெடுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை நான் பிரயாசப்படுகிறேன்னு சொல்லி அந்த பிரயாசத்துக்கு அல்ல, உலக பிரகாசத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பரலோக பிரகாசத்துக்கு நான் முயற்சி எடுக்கவில்லை. என்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நான் அதை தேடுவதற்கு இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில் இம்மையை தேடிக்கொண்டிருக்கிறேன். பரலோகத்தில் என்று பொக்கிஷம் இருக்கிறது. நான் அதை குறித்து ஓடாமல், அதை குறித்து நான் முயற்சி செய்யாமல், அதை குறித்து நான் என்ன பண்ண, அதுக்காக ஆர்வம் காட்டாமல் என் வாழ்க்கையை இம்மைக்குரிய வாழ்க்கையில் வீணாய் கழித்து கொண்டிருக்கிறேன், வீணான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ ஆயத்தமா இருந்தாய் மாத்திரம்தான் கர்த்தர் ஜெயத்தை தருவார். நீ ஆயத்தமா இல்லாமல் சோம்பேறியாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரயோஜனம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை கேட்டு நீ கேட்ட மாதிரி இல்லாதபடி உன் வாழ்க்கையை கழித்து கொள்வாயானால் நிச்சயமாய் நான் சொல்கிறேன், பரலோக ராஜ்யத்தில் செல்வதற்கு தகுதியற்றவர்களாய் காணப்படுவோம். இம்மைக்குரிய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று, நாம் பரலோகத்துக்கு செல்வதற்கு நம்முடைய பேர் எழுதப்பட்டாச்சு. ஆனால் எழுதப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் நன்மை தீமை எல்லாம் இருக்கிறது. ஆனால் நன்மை தீமை எல்லாவற்றுக்கும் இங்கே நாம் பார்க்கிற சூழ்நிலை பாரு, தீமையை நாம் விட்டு நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நன்மை தான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். நன்மை செய்கிறவர்களாய் இந்த உலகத்தில் தேவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். அந்த நன்மை செய்கிற தேவனோடு நாம் இருப்போமானால் நாமும் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். அந்த நன்மை செய்கிற தேவனோடு கூட நான் இருந்தேனானால் நான் நன்மையை பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. நான் தீமை உலகத்தை விழுங்குற அந்த மனிதனோடு கூட அந்த உலகத்தோடு இருப்பேனானால் வேதம் சொல்லுகிறது, அவன் எவனை விழுங்கலாமே என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என்ன பண்றான், சுற்றி திரிக்கிறான். அவனோடு கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் என் தேவனோடு வாழ விருப்பம். அல்லேலூயா. அதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது. இங்கு சொல்லப்படுது ஜீவ புஸ்தகத்தில், அங்கே வேதம் சொல்லுது அந்த 16 வாசிக்குமா, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேறும் படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா. எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எதுவும் மறைவா கிடையவே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் நாம தான் முயற்சி பண்ணணும் இல்லையா? நாம தான் என்ன பண்ணோம், முயற்சி எடுக்கணும். இந்த உலகத்தில் முயற்சி எடுத்தோம்னா நாம் என்ன பண்ண மாட்டோம், எப்போதும் சோர்ந்து போக விடுதலையாக்க விடவே மாட்டார். தேவனுடைய வார்த்தை சொல்லு. இன்றைக்கு அடுத்து நாம் பார்க்கிற வேதம் சொல்லுகிறது மிக அருமையான வார்த்தை. சங்கீதம் 119 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம். உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நான் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது கற்பனைகளை நான் நோக்கி பார்ப்பேனானால் ஒரு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கமடைய மாட்டேன். ஏன் தெரியுமா, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறபடினால் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்படுவதற்கு தேவன் விடவும் மாட்டார். வெட்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அதுக்கே விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் தேவனோடு அவருடைய வசனங்கள் அவருடைய
வேதம் சொல்லுது, உமது கட்டளைகளை நான் கருத்தாய் என்ன பண்ணுவேன், கை கொள்ளுவேன். கருத்தாக கை கொள்ளணும். இன்றைக்கி நிறைய பேர் வரோம், சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வரும்போது ஜாலியாக வரோம், வந்து சர்ச்சுக்கு வந்து போனோன்னு என்னத்தோ பறி கொடுத்த மாதிரி அப்படியே போயின்னுக்கிறோம். உண்மையாக நிறைய அப்படி தாங்க நடக்குது. சர்ச்சுக்கு வரும்போது அப்படியே ஒரு சந்தோஷமாக வர மாதிரி இருக்கும். சர்ச்சில் வந்து முடிச்சுட்டு போகும்போது எப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ பிரியாணி சாப்பிடும், எப்போ சோறு ஆக்கும், இதை தான் யோசிக்கிறோமே தவிர இந்த கேட்ட வார்த்தையை யோசிக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை. வார்த்தையை விசுவாசிக்கிறது மாத்திரம். இந்த வார்த்தையை உன் இருதயத்தில் வைத்தினா இந்த வார்த்தை உனக்கு மகிழ்ச்சியை தரும். அல்லேலூயா. இந்த வார்த்தை உனக்கு சந்தோஷத்தை தரும். உலகம் கொடுக்காதுங்க. இந்த பாருங்கள், 24 மணி நேரம் நாம் சாப்பிட்றோம், 24 வாழ்கிறோம், எதுவும் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டுது. சாப்பிட்டு அடுத்த நாள் பார்த்தா, அடுத்த வேலை பார்த்தா திருப்பி சாப்பிட்ணும் இல்லையா? சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தை நீ சாப்பிட்டு பாரு, இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷத்தை தரும். அல்லேலூயா. இந்த வார்த்தை கொடுக்குற சந்தோஷத்தை விட இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. இந்த வார்த்தை தான் சொல்லுகிறது. இந்த வார்த்தைக்குள்ளே நான் முதலாவது என்ன சொல்லப்படுகிறது, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ரெண்டாவது சொல்கிறாரு பாருங்க, வசனம் 7, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். நான் கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர் பண்றோம், கற்றுக்கொள்வதில்லை. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா அதை என்ன பண்றதில்ல, தியானிப்பது கிடையாது. தியானிக்கப்படும் போது தான் அந்த வார்த்தை வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்து அந்த 8வது சொல்றாரு பாருங்க, உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயோ. ஆமென். அல்லேலூயா. முற்றிலும் என்னை கைவிடாது. கொஞ்சம் கூட விட மாட்டேங்க ஆண்டவரே. கடுகள விசுவாசம் இருந்தாலும் மலையை பெகுந்து போக சொன்னால் போகன்றார் பார்த்தீங்களா? அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் கூட என்னை கைவிடாதீங்க ஆண்டவர். என்னுடைய வார்த்தைக்குள்ளே இருக்க நான் கைப்பிடிக்கிறேன், கட்டளைக்கு ஞாபகம் எல்லாத்தையும் கைக்கொள்கிறேன், நீங்கள் என்னை கைவிடாதீங்கன்னு சொல்லி பாருங்கள், கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிடாத தேவனாகிய கர்த்தர். உங்களுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்குமானா கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. கைவிடுகிற மாதிரி தெரியும், இல்லாத மாதிரி தெரியும், முடியாத மாதிரி தெரியும், நடக்காத மாதிரி தெரியும். அவைகள் அத்தனையும் மாதிரி தானே தவிர இல்லவே இல்லை. அல்லேலூயா. நிஜம் இல்லை. உண்மை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் உன்னோடு கூட இருப்பார், நம்மோடு கூட இருப்பார்னா கர்த்தர் மாற்றத்தை செய்கிற தேவன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் நடக்கணும், வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும். அப்படின்னு என்ன பண்ணணும்? வார்த்தை எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். நம்மோடு கூட இருக்கணும். வார்த்தை நம்மோடு கூட இல்லைன்னா கர்த்தர் உன் காலை என்ன பண்ண மாட்டார்? பாதுகாக்க மாட்டார். உன் குடும்பத்தை பிள்ளையை எல்லாத்தையும் பாதுகா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, வசனம் இல்லாதனால தாறுமாறாய் போகிறாள் வாழ்க்கை, தாறுமாறாய் காணப்படுகிறதா. வசனம் இல்லை, வசனம் வாழ்க்கையில் இல்லை, குடும்பத்தில் இல்லை, பிள்ளைகளோட வாழ்க்கையில் இல்லை. அதனால் அவர்கள் நினைக்கிறதெல்லாம் நினைவாய் வாழும்போது வாழ்க்கை சின்னாபண்ணமாய் தாறுமாறாய் கடந்து போகிறது. வார்த்தைக்குள்ள இருப்பாய். ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ வாழ வைக்க வேண்டிய வழி உனக்கு போதிக்கும். அல்லேலூயா. நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த வார்த்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். நீ எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தை உனக்கு என்ன பண்ணும்? போதிக்கும். நீ எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் உன்னுடைய வாழ்க்கையில அது நிறைவேற உதவி செய்யும். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இல்லாதவைகளை இருக்கிற மாதிரி அடைக்கிற தேவன். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தை உனக்குள்ள இருந்தாதான் இல்லாதது மாறும். வார்த்தை உனக்குள்ள நமக்குள்ள இல்லைன்னா கண்டிப்பாக மாறாது. நாம் மாறுவதற்குரிய காரியத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரியத்தை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தான் இதுக்கு வழி சொல்கிறாரு. சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்தேனா உன் காலை பாதுகாத்து கொள்வார், உன் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்வார், உன் சரீரத்தை பாதுகாத்து கொள்வார், உன்னுடைய வேலை செய்வதை பாதுகாத்து கொள்வார், உன் வரத்தை உன் போக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்குள்ள நிற்கும். ஹல்லேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னு தெரியுமா? இருதயத்தில் இருக்கும்.
பக்கத்து வீட்டில் இருக்காது, எதிர் வீட்டில் தேட தேவையில்லை, கடையில் போய் பார்க்க தேவையில்லை, ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போனால் கிடைக்குமா? எங்கே போனாலும் கிடைக்காதுங்க சந்தோஷம், மகிழ்ச்சி. வார்த்தை உன் இருதயத்தில் இருந்தால் தானாக உன்னை தேடி வரும் சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் உன் வாழ்க்கையில் இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருந்தாயனால் இந்த வார்த்தை உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும். அப்படி மகிழ்ச்சியை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் இரட்டத்தனியான நன்மைக்குள்ளே பெற்று போக வேண்டுமானால் உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையில் பலனை பெற்றுக்கொள்ள இந்த 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இந்த 7வது மாதத்தில் வந்திருக்கிறோம். ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவரே இந்த 6 மாதம் எதுவும் நடக்கலை, இந்த 7வது மாதம் எங்கே நடக்க போகுதுன்னு யோசிக்கிறியா? கவலைப்படாத. ஆனால் முடிந்தது என்று சொல்லி நினச்சேன்னா அது முடியாது. கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். ஒரே வசந்த வாசி யோபின் புஸ்தகம் 42:12 வாசிங்க. யோபின் புஸ்தகம். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 6,000 ஏர் மாடுகளும் அவருக்கு உண்டாயின. நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு? அவர் இரட்டத்தனியான நன்மையை என்ன செய்தாரா? பெற்றுக்கொண்டார். ஏன் இரட்டத்தனியான நன்மையை பெற்றுக்கொண்டார்னா கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார். அல்லேலூயா. தேவனுக்கு உண்மையாக இருந்தார். உண்மையாக யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களை இரட்டத்தனியை ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க. யோபுடைய நிலைமையை பார்க்கும்போது, சூழ்நிலையை பார்க்கும்போது அவர் ஒருபோதும் ஒரு நாளும் தேவனை அவர் என்ன பண்ணல? தூஷிக்கவே இல்லை. கர்த்தரோடு கூட இருந்தார். கர்த்தர் அவரை பாதுகாத்து கொண்டார். உங்களையும் என்னையும் தேவன் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை மாத்திர வாசிக்கலாம். வேதம் சொல்லு, லேவியராகமம் 11:44 வாசிங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 11:44. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற இந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. இதான் சொல்றாரு. வசனம் இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அதான் சொல்ற. என்ன சொல்றா? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அப்ப நீங்களும் பரிசுத்தராய் இருக்கணும்னா இப்ப சாப்பிட்ற எல்லாம் தீட்டுப்படுத்தும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அடுத்த வசனம் வாசிங்க. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. பார்த்தீங்களா? நான் பரிசுத்தர். ஆனால் நீங்களும் என்ன பண்ண? பரிசுத்தரா இருங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. தேவனை பார்க்க முடியாது. தேவனை பார்க்கணும்னா அவர் பார்க்கணும், பரிசுத்தம் வேணும். அதான் சொல்கிறாரு. ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலை, கொஞ்சமாக பரிசுத்தத்தை விரும்புகிறார். தேவன் எதிர்பார்க்கிற கொஞ்சம் உண்மை உள்ள மனுஷன், கொஞ்சம் பரிசுத்தம், கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம். உங்ககிட்ட என்ன பார்க்குது? எல்லாம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, நிறைய கூட்டம் வந்துட்டாங்க. ஐயோ உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல. உங்ககிட்ட கொஞ்சோண்டுக்குது. மீன் கொஞ்சம், அப்பம் கொஞ்சம். அவ்வளோ பேருக்கு என்னப்பா பார்த்தோம், எவ்வளோலாம் கொடுக்க முடியுமா? ஆனால் கொஞ்சத்தை நிறைவாக்குகிறவர், மிகுதியாக்குறவர். கொஞ்சத்தை உன்னுடைய விசுவாசம் கொஞ்சமாக்குதா? கவலைப்படாத. ஆண்டவரே கொஞ்சோண்டுக்குதுப்பா விசுவாசம், நான் கொஞ்சோண்டு உன்னை நம்புறேன், நான் கொஞ்சோண்டு பரிசுத்தத்தில் இருக்கிறேன். நிறைய பரிசுத்தம் இல்லைன்னு தெரியும் அவருக்கு. நீ பரிசுத்தமாக இருக்க மாட்டேங்குது. உலகத்தில் எந்த மனுஷனும் பரிசுத்தவான் கிடையவே கிடையாது. நீதிமானும் கிடையாது, பரிசுத்தவானும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒருவரை மாத்திரம் பரிசுத்தவான், நீதிமான் கிடையாது. அவர் தான் சொல்கிறாரு, நீ கொஞ்சமாக இருப்பா, உன்னை அதை நிறைவாக்குறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய கொஞ்சத்தில் உன்னை நிறைவாக்குறேன், நீ கொஞ்சத்தில் உன்னை நன்மையாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிற. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கொஞ்சமாக இருக்கிறோமா அல்லது இல்லாத இருக்கிறோமா என்று சொல்லி இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்து அவர் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை தருகிறவர்.
இரட்டத்தினான நன்மையான காரியங்களை தருகிறவர். எப்பொழுது என்று சொன்னால் உண்மை உள்ள மனுஷனை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன். யோபு கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தார், கர்த்தர் வழி ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? மகிழ்ச்சியும் சந்தோஷம் உன் இருதயத்தில் இருக்கணும்னு சொன்னால் வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கணும். பரிசுத்தம் உனக்குள்ள இருக்கணும். தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தை உனக்குள்ள கொஞ்சமாகிலும் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். 3 காரியங்கள் உனக்கு இருக்குமானா, உண்மையா இருக்குமானா, பரிசுத்தமா இருக்குமானா, நீ கர்த்தரை தேடுகிறதில்லை, நீ பரிசுத்தத்தில் மாத்திரமல்ல உண்மையா இருப்பாயானால் கர்த்தர் உன்னை அதிகாரியாய் உன்னை மேன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரவானாய் கடந்து போக வேண்டுமானால் ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க. 2 அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றால் அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவன் நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் வாசமா இருக்க கண்ட ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தை நோக்கி நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்று என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையும் சொன்னதுண்டோ. ஆமென். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? வார்த்தை சொல்லுது. இந்த நாளில் சொல்றாரு ஆலயத்தை கட்டணும், இதை செய்யணும், அதை செய்யணும் சொல்கிறாரு. நான் ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறது அல்ல. நான் இஸ்ரவேல் புத்திரர் சொன்னது உண்டா? நான் அதை கட்டு இதை கட்டுன்னு சொல்லியிருக்கிறேன்னா, இந்த மரத்தால் அந்த மரத்தை செய்யுன்னு சொல்லிக்கிறேன்னா? இல்லை. நான் உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் விரும்புகிறது எல்லாமே என்னது? உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறேன். நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிற தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் உன்னை மகிழ்ச்சியாக்க, உன்னை சந்தோஷப்படுத்த விரும்புகிறது ஒரே ஒரு காரணம். 1 Corinthians 3:16-17 சொல்லுகிறது போல, நான் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் கட்டுகிற வீட்டிலே வாசம் பண்ணுவதில்லை. இது கூடி ஆராதிக்கிற இடம். இது தேவனுடைய பிள்ளைகளால் நாம் கூடி ஆராதிக்க வந்திருக்க ஸ்தலம் இது. ஆனால் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களோடு கூட, எல்லா மனிதனோடு கூட இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அறியாமை அவர்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அறியாமை அவர்களை தேவனை விட்டு தூரமாய் போக செய்கிறது. ஆனால் நீங்களும் நானும் தேவனை அறிந்திருக்கிறபடினால, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறபடினால இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்படி வரும்னு கேட்டால் கர்த்தருடைய வார்த்தையினால் மாத்திரமே வரும். அது மாத்திரமல்ல, நாம் இந்த உலகத்தில் தேவனுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலே பரலோகத்துக்கு கொண்டு, அவர் தாயின் வயிற்றிலே உருவாக முன்னே தேவன் உங்களையும் என்னையும் அவர் குறித்து விட்டார். பரலோகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டு, புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டுச்சு. ஆனால் நாம் செல்வதற்கு தகுதியாய் மாறிக்கொண்டு கடைசி வேதம் சொல்லுகிறது, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் அபிஷேகம் பெற்று விட்டேன், நான் அந்நிய பாஷை பெற்றுட்டேன், பரலோகத்துக்கு போக முடியாது.
அனுதினமும் நாம் சாவர வரைக்கும் அனுதினமும் நாம் என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்படணும். அனுதினமும் இந்த வாழ்க்கை ரட்சிப்புக்குள்ளே வரணும். அனுதினமும் நாம் தேவனோடு உருவாடுகிற அந்த ஐக்கியம் நமக்கு வரணும். அப்படி வந்தாதான் நாம் அந்த ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்பட்ட அந்த இடத்துக்கு போக முடியும். இல்லைன்னா போகவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், 10 வருஷம் ஆச்சு, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் முழுகி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், வெள்ளை போட்டுனுக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிற அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், பரலோகத்து போயிடுமா? முடியவே முடியாது. கடைசி நாள் வரைக்கும், சாவுகிற நாள் வரைக்கும் நாம் தேவனோடு கூட ரட்சிப்பு அனுபவத்தில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு அனுபவம் இருக்குமானால் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எது என்று சொன்னால் நீங்களும் நானும்